பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்னொரு விஷயமாக நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் இந்த எபிசோடில் உங்களை பார்க்குவதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு அற்புதமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ஃபாதர். பிதாவினுடைய வலது பாரசம் என்பது ஒரு அற்புதமான ஒரு இடம். அந்த இடம் எப்பேற்பட்ட இடம், அந்த இடத்தை நம்ம யார் அடைந்தது, எப்படி நம்ம அடைய வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். தயவுசெய்து கவனமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜப சிந்தனையோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அது ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறும். பரிசுத்த ஆவியாக தேவன் அதற்கு உதவி செய்வார். எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலும் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் verse 20 எல்லா அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மேல் மாத்திரமல்ல மறுமேல் பேர் பெற்ற எல்லா நாமத்துக்கு மேலா அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றால் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலா தலையா தந்தளினார். எபிஷியன்ஸ் 1:19-23 முழுக்க நம்ம வாசித்தோம். அல்ல பவுல் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எப்படி எழுப்பினாரோ அதுதான் ஒரு ஹையஸ்ட்டு பவர் தட் வாஸ் ரிலீஸ்டுன்னு சொல்ல முடியும். தேவனுடைய வல்லமை, அதிகமான வல்லமை கிரியேஷன்லேயோ சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை பூமியை படைக்கும் போதோ அந்த வல்லமை பட்டது. பட் அதிக வல்லமை என்று இந்த இடத்துல என்ன குறிப்பிடுகிறார்னா, அதிகமான வல்லமை எங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். பாருங்கள், பிதாவாகி தேவன் எழுப்பி எல்லா அதிகாரத்துக்கும் துரைத்தனங்களுக்கும் மேலாக அவரை உயர்த்தி தம்முடைய வலது பார்சத்தில், பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார வச்சார். பாருங்கள், அங்கே தான் காட்ஸ் கிரேட்டஸ்ட் பவர் ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த வலது பார்சம் என்பது என்ன இடம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஏன் அவர் ஃபோக்கஸில் வச்சுருந்தார் பாருங்களேன். ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடிப்பதற்கு முன்பதாக அந்த பரிசேயர்களெல்லாம் கேட்கும்போது மத்தேயு 22 அதிகாரத்தில் கூட நம்ம மத்தேயு 26 மேத்யூ 26:64 அதற்கு இயேசு, நீ சொன்னபடி தான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போது பிரதான ஆசாரியர் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தேவதூஷணம் இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. அப்போது மரணத்துக்கு பாத்திரம். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு பார்த்து அவங்க கேட்குறாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமாம், நீ சொன்ன மாதிரி தான். நான் பிதாவுடைய வலது பாரசத்தில் மனுஷகுமாரன் சர்வ வல்லமுள்ளவராய் அங்கே வல்லவருடைய வலது பாரசத்தில் வீட்டிருப்பதை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆசாரியர்களுக்கெல்லாம் ஒரே கோபம் வந்து இவரை சிலுவையில் அடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அங்கே தான் அவங்க வைக்கிறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு தைரியமாக சொன்ன வார்த்தை, பிதாவுடைய வலது பாரசத்தை நான் உட்கார போகிறேன். அப்போது அது எவ்வளோ பிளேஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ அந்த பிதாவுடைய வலது பாரசன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? ஆமாம், அதுக்காக இயேசு ஆண்டவர் சிலுவை சகித்தார். ஆமாம், பாருங்கள், எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 12:1 ஆகையால் மேக போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கூடவும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சலில் வீட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னால் சிங்காசனம் இருக்குது, பிதாவுடைய வலது பார்சல் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போனோம். அதுதான் அவருடைய மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணதுனால அவருக்கு ஒரு அவமானம், சிலுவையில் அவரை கேலி பரிகாசம், ஆணி அடிக்கிறாங்க, உடம்பை கிழிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே இல்லை. ஏன்னா அவருடைய மைண்டில் பார்த்தீங்கன்னா, நான் பிதாவுடைய வலது பார்சலை, சர்வ வல்லருடைய வலது பார்சலை, நான் வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவராய் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வலது பார்சலில் அவர் உட்கார போகிறாரு. அந்த இடத்துல அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணார்னா சாக்ரிஃபைஸ் பண்ணார். அவர் சரீரத்தையே பிட்டு கொடுத்துட்டார். அப்போ இந்த பிதாவுடைய வலது பார்சல்ன்றது என்னங்க? இட் இஸ் த highest authority. It is the seat of highest authority. It is the pinnacle of power. It is supreme honor. அது ஒரு பெரிய கானம். It is a sovereign power. அது ஒரு பயங்கரமான இடம், பயங்கரமான அதிகாரம்.
இந்த இடத்துல அதை குறித்து அது எப்பேற்பட்ட இடம் வாசிக்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் தாவீது இந்த வலது பார்சத்தை குறித்து எழுதுகிறார். 6ஆம் வசனம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. 8ஆம் வசனம் சங்கீதம் Psalm 16:18, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பவுல் இங்கே தாவீது ராஜா எழுதுகிறாரு, கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த வலது பார்ச இடம் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு வல்லமை, அசைக்க முடியாத ஒரு அதிகாரம் அங்கே காணப்படுகிறது. அதே சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். அப்போது தேவனுடைய வலது பார்சம் என்ன தெரியுமா இருக்குதுங்க? நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் இருக்குதுங்க. பிரியமானே, அந்த இடம்தான் அந்த தேவனுடைய வலது பார்சம். பாருங்கள், ஸ்தேவான் மரிக்கிறாரு, கல் எடுத்து ஸ்தேவானை அடிக்கிறாங்க. அப்போது ஸ்தேவான் ஒரு காட்சியை பார்க்குறாரு. என்ன காட்சி? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம், அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தை நிற்கிறதை காணுகிறேன் என்றான். இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்தேவான் மரிக்க போகிறாரு. அவருக்கு வானம் திறந்துச்சு. அங்கே பார்க்குறாரு, பிதாவினுடைய வலது பார்சத்தில் இயேசுவோட நிற்கிற காட்சியை பார்க்குறாரு. அதோ வானம் திறக்குது, பாரு நான் பார்க்குறேன் ஏசப்பாவன்றார். பார்க்கும்போது அவரை கல்லில் அடிக்கிறாங்க. ஆனாலும் அவர் சொல்கிறார், பிதாவை இவங்களை ஏசப்பா இவங்களை மன்னியும், குற்றத்தை அவங்க மேலே இருக்காது. பிதாவினுடைய வலது பார்சத்தை அந்த ஸ்தேவான் பார்க்குற காட்சி. இந்த பிதாவுடைய வலது பார்சத்தை பற்றி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கூட பேதுரு எழுதுகிறாரு, அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டரில் தேவ தூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாமே யார் அண்டரில் இருக்குதுங்களா? ஆண்டவர் இயேசு அண்டரில் இருக்குது. இஸ் அட் த பினக்கல் ஆஃப் பவர், சாவரின் பவர், ஃபுல் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. எல்லா அதிகாரத்து மேலே, எல்லா தேவதூதர்கள் மேலே, எல்லா வல்லமைக்கு மேலே ஆண்டவர் இயேசு உயர்த்தப்பட்டார். இது குறித்து மார்க் 12:36 கூட மார்க்கு அவரும் அதை குறித்து எழுதுகிறார். பாருங்கள், மார்க்கு 16:19, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்போ ஒரு கேள்வி வருது, சரிங்க பாஸ்டர், இயேசு ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்தார், ஆண்டவராக இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார், உன்னதத்தில் போய் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இப்போ நமக்கு என்ன லாபம், அல்லது நமக்கு என்ன பிளெஸ்ஸிங்? அதை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராய் நம்ம அது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். எஃபிஷியன்ஸ் 1:21 டிஸ்பிளே ஆகும்போது படிங்க. அவரே உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். யார் வலது பார்சத்தில், பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்காராங்களோ எல்லாமே அவர் அந்த எல்லா சத்துருக்களும் அவருடைய பாதத்தின் கீழே, எல்லா வலு சர்பங்களும், எல்லா சத்தானுடைய கிரிகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தின் கீழே நசுக்கப்பட்டு போனது. 23ஆம் வசனம், எல்லாவற்றால் நிரப்பக்கூடிய நிறைவாகிய சரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலா தலை. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். இது ஒன்று நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபைக்கு தலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் சரீரம். பைபிள் சொல்லுது கொலோசியர் 1:18 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்போது இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாகிறாருன்னா நம்ம சரீரமாக இருக்கிறோம். இப்போ யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்த போது தலை மாத்திரம் எழுந்துச்சிங்களா, இல்லை சரீரமாக எழுந்துச்சா அப்படின்னா அவருடைய சரீரம் தலை எல்லாம் எழுந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம்னா இயேசு கிறிஸ்துடைய சரீரம் நம்ம தான், சபை தான் அவருடைய சரீரம். அப்போ நம்மையும் பிதாவாக உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார வச்சிட்டார். எபேசியர் 2:7 சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்காரவும் செய்தார். கொலோசியர் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போதோ, உயிரோடு ஞானஸ்தானத்தில் எடுத்து தண்ணியிலிருந்து வெளியே வரும்போதோ, நான் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்பட்டேன். கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீட்டிற்குள் இடத்துள்ள மேலானதை தேடுங்கள். பாருங்களேன், நீங்கள் ஏசப்பா உங்களை எழுப்பி உன்னதத்தில் அவருடைய வலது பார்சலில் உட்கார வச்சுக்கிறார். அவர் தலை, நம்ம சரீரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பாக்கு இருக்கிற சேம் பவர் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் மெஜஸ்டி நமக்கு கொடுத்து நம்மை ராஜாக்களும் ஆசாரலும் ஆக்கினார். எல்லா சூழ்நிலை மேலும் நமக்கு அதிகாரங்குது. பொருளாதார பணம் இல்லையா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணத்தை தேடி போகாதீங்க. பணம் இயேசு நாமத்தை எனக்கு வரட்டும்னு சொல்லுங்க, பணம் வரும்.
ஏன் கடன் பிரச்சனையா? அநேக ஜாதிக்கு நான் கடன் கொடுப்பேன் ஆண்டவரே, நான் கடன் வாங்க மாட்டேன். எல்லா தேவைகளையும் எனக்கு நீ சந்திங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லி பாருங்கள், சூழ்நிலைமையில் மாறும். ஏன்னா உங்களை ஆண்டவர் கொண்டு போய் பிதாவுடைய வலது பார்சலில் உட்காரிச்சிட்டார். தேவதூதர்களெல்லாம் நம்ம ஆண்டரில் இருக்கிறாங்களாம். எல்லா அத்தாரிட்டி, எல்லா பவருக்கு மேலே ஆண்டவர் ஹையஸ்ட் பவரில் இருக்கும்போதோ அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனவாட்டி, அவருடைய சரீரமாகிய சபையாகிய நம்போ சேம் அத்தாரிட்டி, சேம் பவர், சேம் மெஜஸ்டி, சேம் க்ளோரி, சேம் ஆனர் கொடுக்குறார். பிரியமானே, நீங்கள் எங்கே உட்காந்துக்கிறீங்கன்னு மறந்துடாதீங்க. கிறிஸ்துவனுடைய வலது பாரசம். தட் ஷுட் பி யுவர் ஃபோக்கஸ், தட் ஷுட் பி யுவர் கைட். மே த லார்ட் பிளெஸ் திஸ் வேர்ட். கர்த்தர் இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. பிதாவே, எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவுடைய வலது பார்சம் என்பது இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஆனர் அண்ட் மெஜஸ்டி அண்ட் பவர். அந்த இடத்துல கிறிஸ்துவை எழுப்பி அவரை உட்கார்ந்து வைக்கும்போது சபையாகி எங்களையும் கூட அவரோடு கூட உட்கார வச்சிங்களே. எல்லா சத்துருக்கள், எங்களுடைய சத்துருக்களை எங்கள் பாதங்கள் மிதிக்கும்படி செய்திரே. எல்லா அதிகாரங்கள், வல்லமைகள் எங்களுக்கு கொடுத்திரே. ஸ்தோத்திரம். எல்லா அதிகாரத்துக்கு மேலே அதிகாரம் கொடுத்திரே. நன்றி. எல்லா வல்லமைகளுக்கு மேலே எங்களுக்கு வல்லமை கொடுத்திரே. எல்லா தேவதூதர்கள் மேலே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திரே. நன்றி ஏசப்பா. அதை வைத்து நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் சரியான விதத்தில் உபயோகப்படுத்த எங்கள் சூழ்நிலைமைகள் மாறட்டும். தேசம் மாறுவதாக. ஆண்டவரா இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தில் 1000 தேவதூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மூலைக்கு சென்று எல்லா விக்கிரகத்துக்கு சம்பந்தமான காரியங்கள் சுட்டரிக்கப்படவும் ஆண்டு ஜீவனுள்ள தேவனை எல்லாரும் அறிந்து கொள்ள பரிசுத்தாவினர் உதவி செய்யும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ ஆல்.